நடேசனர் அவர்களை பற்றின முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு மட்டும் பார்த்துக்கோங்க. 1909 தான் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்குவோம். ஓகேவா? அதுக்கடுத்து அது அப்படியே படிப்படியாக வளர்ச்சி அடைந்து 1912 நடேசனார் அவர் ஒரு மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்னு உருவாக்குவார். 1912 உருவாக்குவார். அதுதான் பின்னாளில் மதராஸ் திராவிட சங்கம் அப்படின்னு மாறும். அதாவது மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்றது மதராஸ் திராவிட சங்கம் அப்படின்னு மாறுது. ஓகேவா? அதாவது முதல் கொஸ்டின் பார்ப்போம். எந்த இயக்கம் சென்னை திராவிட சங்கம் என பெயர் மாற்றம் பெற்றது அப்படின்னா ஐக்கிய சென்னை இயக்கம் அப்படின்றது தான். ஐக்கிய சென்னைன்றதை நான் மதராஸ்ன்னு சொன்னேன், அது இப்போ சென்னைன்னு மாறி இருக்கு. ஓகேவா? நடேசனர் எந்த வருடம் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆனார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1923 தேர்தலில் வெற்றி. நீதி கட்சியின் முதல்வர் பனகல் அரசுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் சிறிது காலத்திற்கு சுப்புராயனின் ஆதரவாளராக இருந்தார். சரிதான். யார் இருந்தா அப்படின்னு நடேசனர் வந்து இருப்பார். அதாவது பனகல் அரசர் வந்து 1921 இருந்து 26 வரைக்கும், அது 2 முறை ஆட்சிக்கு வருவார், ஆட்சியில் இருப்பார். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து சுயராஜ்ய கட்சி அப்படின்றவங்க ஜெயிப்பாங்க 1926. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு அவங்க இஷ்டம் இருக்காது. அதனால வந்து சுயேட்சை வேட்பாளரான சுப்புராயன் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. இவர் சுப்புராயனை தான் நம்ம கருப்பு குதிரை அப்படின்னு சில புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. கருப்பு குதிரை என அழைக்கப்பட்டவர் வந்து சுப்புராயன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆமாம், சுப்புராயன் தான். ஓகே, அதுக்கடுத்து கொஸ்டின் பார்த்துருவோம். நீதி கட்சியின் இதயம் என கருதப்படுவோர் யார்? நீதி கட்சியின் இதயம் என கருதப்படுவோர், நீதி கட்சியின் இதயம், இதை மட்டும் பார்த்துங்க, இதயம் மட்டும் பார்த்துங்க, நடேசனார் தான். டி.எம். நாயர் மற்றும் தியாகராஜ ரெட்டி இவர்களுக்கு இடையே இருந்த முரண்பாடுகள் நீக்கியவர் நடேசனார் தான். இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு முரண்பாடாக இருப்பாங்க. இவங்க உள்ள முரண்பாடை நீக்கிட்டு தான் நவம்பர் 20, 1916 நடேசனார், சர் பி.டி. தியாகராஜன், நாயர் மற்றும் அலமேலு மங்கை தாயாரம்மாள் உட்பட 30 பேர் பிராமணர் அல்லாதவர்கள் இணைந்து ஒரு சங்கத்தை உருவாக்குவாங்க. அதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி அப்படின்னு பேர் மாறினது. ஓகே தானே? கீழ்கண்டு நடேச முதலியார் பற்றி சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கூற்று காரணம் மட்டும் முக்கியம் பார்த்துக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. நடேச முதலியார் பிராமண எதிர்ப்பு இயக்கம் குறித்து நிலை தந்திகளை பெரும் செலவில் லண்டன் செய்தித்தாளுக்கு அனுப்பினார். ஆமாம், அதில் கூட குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி என்னன்னா, எங்கள் மக்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம், அதாவது இடஒதுக்கீடு தரப்படவில்லை என்றால் நாங்கள் வரி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லுவார். ஆங்கிலரை எதிர்த்து தைரியமாக சொல்லுவார். எங்கள் மக்களுக்கு நீங்கள் சரியான இடஒதுக்கீடு கொடுக்கல, பிரதிநிதித்துவம் கொடுக்கல, வேலை வாய்ப்புகள்ல அப்படின்னா நாங்கள் வரி கொடுக்க முடியாதியா அப்படின்னு சொல்லிடுவார். 1920 மதராஸ் மகாராட்சி குழுவில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பொதுவாக பஞ்சமர்கள் என அழைக்கப்பட்டவர்களை ஆதி திராவிடர் என அழைக்கப்பட வேண்டும் என தீர்மானம் வைத்தவர்கள் இவரும் முன்வைத்தார். இவரும் ஒருவர் தான். சிங்கார வேலை நிறைய பேர் வருவாங்க அதில் இவரும் ஒரு ஆள். ஓகே, 1920 நடைபெற்ற மதராஸ் தொகுதியில் நடந்த முதல் பொதுத் தேர்தலில் நடேசனார் பங்கேற்கவில்லை. அவர் பங்கேற்க மாட்டார் அதில். ஓகேவா? அடுத்து பார்ப்போம். 1929 பிராமணர்களை கட்சியில் அனுமதிக்க வசதியாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நீதி கட்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர். 1929 பிராமணர்களை கட்சியில் அனுமதிக்க வசதியாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நீதி கட்சி மாநாட்டு தலைமை தாங்கியவர் வந்து யாருன்னா நாயர் தான் தலைமை தாங்குவார், நடேசனர் இல்லை. சென்னையில் நடேசனர் பெயரில் ஒரு சாலை எங்குள்ளது அப்படின்னா அவரோட அந்த பிராமணர் மாணவர்களுக்கு, பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு தங்கும் விடுதியை உருவாக்குன திருவல்லிக்கேணியில் தான் இருக்கு. திராவிட இயக்கத்தின் ஆதரவாளரும் எழுத்தாளருமான யார் நடேசனை காந்தியோடு ஒப்பிட்டார் அப்படின்னா பாலசுப்ரமணியம். இந்த கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நடேசனாரை காந்தியோட ஒப்பிட்டு பேசியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாலசுப்ரமணியம் அப்படின்றது சரியான ஆன்சர். நடேச முதலியார் பெயரில் ஒரு பூங்கா எங்கு உள்ளது அப்படின்னா தியாகராஜ நகர்ல இருக்கு. நடேச முதலியார் பெயரில் ஒரு பூங்கா தியாகராஜ நகர்ல இருக்கு. நீதி கட்சியானது நியாயமான கட்சி, அந்த கட்சிக்கு உங்கள் ஆதரவை மனதார கொடுங்கள் அப்படின்னு கேட்பார். அதாவது வாக்குப்பதிவு ஓட்டு கேட்குறப்ப நீதி கட்சி ஒரு நியாயமான கட்சிப்பா, அந்த கட்சிக்கு உங்கள் வாக்குப்பதிவை, உங்களோட ஆதரவை மனதார கொடுங்கள் அப்படின்னு சொல்லுவார். நடேசன் தான், மருத்துவர் நடேசன். 1912 உருவாக்கப்பட்ட சென்னை திராவிட கழகத்தின் செயலாளர் நியமிக்கப்பட்டவர் வந்து நடேசனார். நடேசனார் எந்த வருடம் பிராமண அல்லாத மாணவர்களுக்கு திராவிட சங்கம் தங்கும் விடுதி ஏற்படுத்தினார் அப்படின்னா 1916 ஜூலை மாதம். நடேசனார் பிராமண அல்லாத மாணவர்களுக்கு தங்கும் விடுதியை திராவிட இல்லம் என்ற பெயரில் எந்த வருடம் நிறுவினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் ஜூலை தான். அது சேம் தான். இந்த 2 வருஷம் சேம் தான். நடேசனார் பிராமண அல்லாத மாணவர்களுக்கு தங்கும் விடுதி எங்கே ஏற்படுத்தினார் அப்படின்னா திருவல்லிக்கேணி. மீண்டும் மற்ற வீடியோ சந்திப்போம். நன்றி.